ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். முடியல, இந்த அரசுனால எங்களால முடியல. போட்டதுக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்கு நல்ல ஒரு நன்றி விசுவாசத்தை காமிச்சிட்டாங்க. போதும், இதோட போதும் தாச்சு. இப்ப தெரியுது, கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக மிதந்து வருவேன்னு சொன்னாரு கலைஞர் ஐயா. அது எப்படின்னு தெரியுது, அரசு ஊழியர்களை எங்க செவிலியர்களை அடியில போட்டுதான் மிதந்து வராங்கன்னு. திமுக அரசின் குரூர முகத்தை பார்த்த செவிலியர்களின் மனநிலைதான் இன்றைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடி வரும் செவிலியர்களை கையில் இருக்கும் அதிகாரத்தை வைத்து பாடாய் படுத்தி வருகிறது ஸ்டாலின் அரசு. கடந்த 18ஆம் தேதி சென்னையில் தொடங்கிய போராட்டம் இன்று தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் செவிலியர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராடி வருகின்றனர். சென்னையில் போராடிய செவிலியர்களை அடக்கி ஒடுக்க தன்னால் முடிந்த அனைத்து அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்துவிட்ட ஸ்டாலின் அரசு இறுதியாக நேற்றிரவு அனைவரையும் பிரித்து பல பேருந்துகளில் ஏற்றி பல மணி நேரம் சுற்றிவிட்டு நள்ளிரவில் எங்கேயோ இறக்கிவிட்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு, பெண்களுக்கே நாங்கள்தான் பாதுகாப்பு என தம்பட்டம் அடிக்கும் இந்த திமுக அரசு பெண்களை எப்படி பாதுகாக்கிறது என பாருங்கள். இதுதான் நீங்கள் சொல்லும் பெண்களுக்கான ஆட்சியா ஸ்டாலின் சார்? இயற்கை பிரச்சனைகளுக்கு பெண்களை கழிவறை கூட செல்ல விடாமல் அடித்து முடியை பிடித்து இழுத்து இப்படி கொடுமைப்படுத்தும் சர்வாதிகார ஸ்டாலினிடமிருந்து அதிமுகவால் மட்டும்தான் தங்களை காக்க முடியும் என்பதை உணர்ந்து விட்டனர் செவிலியர்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செவிலியர்கள் நள்ளிரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் 40க்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு போர்வைகளை வழங்கியுள்ளனர். உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். மாதவிடாய் வழியில் இருக்கும் பெண்கள் மீது கூட சிறிதும் இரக்கமின்றி ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடத்தி வரும் அராஜகத்தை கண்டிக்க திமுகவில் ஒரு பெண் கூடவா இல்லை என கொந்தளிக்கிறார்கள் பெண்கள். இதுவே வட மாநிலங்களில் நிகழ்ந்திருந்தால் இந்த அரசும் அதற்கு துணை போகும் சில மகளிர் அமைப்புகளும், ஏன் கனிமொழியும், திமுகவில் இருக்கும் பெண்களும் என்ன குதித்திருப்பார்கள் என பேச ஆரம்பித்து விட்டனர் தமிழ்நாட்டு மக்கள். இதற்கு பின்னும் எந்த முகத்துடன் பெண்களிடம் போய் ஓட்டு கேட்பீர்கள் என்றும் கேட்கிறார்கள். பதில் சொல்வார்களா திமுகவினர்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.